ஹலோ பிரைஸ்லா. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் நினைத்து இருக்கிற எல்லா நினைவுகளையும் ஆண்டவர் தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய நினைவுகளை எல்லாம் நம்முடைய வாயிலே சொல்லுகிற வார்த்தையை உருவாகுவதற்கு முன்பதாகவே நம்முடைய மனதில் தோன்றுகிற எண்ணங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனையை அறிந்திருக்கிறார். நாம் உலக பிரகாரமான காரியங்களில் நாம் கவலைப்படாமல் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பழுகி பெருகுவீர்கள், நீங்கள் சமாதானத்தோடு வாழ்வீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், சமாதானத்தோடு இருப்பீர்கள், பழுகி பெருகுவீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனியை புசிப்பீர்கள். உங்கள் தேசத்தில் அந்நிய தேசத்திற்கு நீங்கள் போயிருந்தாலும் நீங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பழுகி பெருகுவீர்கள். உங்களை நிச்சயமாக திரும்ப உங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னவர் அந்த வார்த்தையின்படி அவர்களை கொண்டு வந்து சேர்த்தி அவர் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற பண்ணினார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற பண்ண வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். லேட்டானாலும் ஆண்டவர் லேட்டஸ்ட்டாக கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் கொடுக்க போகிறதான இந்த நன்மைக்காக காத்திருப்போம், பின்வாங்காமல் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து சொன்ன நல்வார்த்தையை நம் வாழ்க்கையில் நிறைவேற பண்ண வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பனை சுதான பரலோகத்தின் தந்தையை ஆசீர்வப்பட்டுதான் இந்த நாளை நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நீர் எங்கள் மேலே நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை நல் வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தந்து நாமத்தை மேம்படுத்துங்க. எங்களுக்கென்று நீர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யாய் போகாதபடிக்கு நீ சொல்லியிருக்க என்னுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளது, வல்லமையுள்ளது, அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்காக காத்திரு என்று சொன்னீரே. அதே போல் நாங்கள் காத்திருந்து இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை இருந்த நாமத்துமைப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பிரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த நாங்கள் காப்பாடு டேசி நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.